விஷாக்கா, சுபிக்ஷா, ஜவஹர், ஜோவினா, ஷாரன். கேக்குது இல்லையா? எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? கேக்குது. ஓகேமா. சரி, ஓகே. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆண்டவரை நோக்கி வந்து வர்ஷிப் பண்ணுவோமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்கள் தான். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல அப்படின்ற பாடல் எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த பாடலை பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓகே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல, அந்த பாடல். ஓகே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா? சேர்ந்து பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஆமால, ஆண்டவரை நம்பி வந்தவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைல்ல. ஆண்டவரை நம்பி வந்தவங்க பாரு, வெறும் கையாய் கடந்து வந்தவங்களை வந்துட்டு ஆண்டவர் எப்படி இரு பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்ல தேவன், நம்மளையும் இந்த நேரத்துல ஆசீர்வதிக்க வல்லவர். சரியா? அப்படியே தெய்வ பிரசன்னத்துல I want everyone to switch on your camera. எல்லாரும் முடிச்ச அளவுக்கு கேமராவை ஆன்ல இருப்போம்.
கேமராவை ஆன்ல இருந்துட்டு முடிஞ்சா அன்மியூட் பண்ணி கூட பாடலாம், நோ இஷ்யூ. சரியா? இல்ல டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா மியூட் பண்ணிக்கலாம். பட் கேமரால ஆன்ல வந்தீங்கன்னா இட் வில் பி சோ நைஸ், ரியலி அப்ரிஷியேட்டபிள். சரி, அடுத்த பாடல் அப்படியே பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. முதல் 2 ஸ்டான்ஸா பாடுவோம் அப்படியே எல்லாரும். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. சொல்லுவோமா? நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை லட்சை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவரோட நாமத்தை துதி செய்வோமா? ஆண்டவருக்கு அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நன்றிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவர் செய்த அற்புதங்களை எண்ணியும் ஆண்டவர் செய்த அடையாளங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவர் விடாம அனைவரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல பயபக்தியோடு தேவ பயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் அப்பா எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை செய்தீரே அப்பா. எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில செய்தீங்களே தகப்பனே. அப்பா உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கே ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாய்களை திறந்து ஒருவரும் அமைதியா மௌனமா இருக்க வேண்டாம். முடிஞ்சா கேமராவை எல்லாரும் ஆன் பண்ணபடி கேட்டுக்கொள்கிற. கேமராவை ஆன் பண்ணி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்படியே ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ என்ற பாடலை பாடுவோம். விடையேற பெற்ற உம்
ரத்தத்தாள் விடுதலை கொடுத்தீ. எல்லாரும் சேர்ந்து விடையேற பெற்ற ரத்தத்தாள் விடுதலை கொடுத்தீர். அநேக பேர் கட்டுண்ட நிலைமையில இருக்கலாம். அநேக பேர் வந்துட்டு கவலையில, கண்ணீர்கள்ல, கஷ்டங்கள்ல, வியாதியில, வறுமையில, நிறைய சூழ்நிலைகளை கட்டுண்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விலையேற பெற்ற உணர்ந்து பாடுவோமா? ரத்தத்தாள் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. ஆமா, வழிகாட்டும் தீபம் அவரு, நம்மளுடைய துணையாளர். நம்மள சோர்ந்து போன நேரங்கள்ல நம்மள ஆட்சி தேற்று நம்மளோட தெய்வம், நம்மளோட அன்பால பலத்தால நம்மள அனல் மூட்டுகிறவரு. உணர்ந்து பாடுவோமா? வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே. ஸ்தோத்திரம். எனக்கு வந்துட்டு இப்ப நம்ம மெசேஜுக்கு முன்னாடி கடந்து செல்லும் போது ஐ ரியலி வாண்டட் டு டாக் டு எவ்ரிவன். நான் உங்க அனைவருக்கிட்டையும் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன். நீங்க எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியுமா? நீங்க கேமரா ஆன் பண்ணீங்கன்னா ஐ வில் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ ரியலி வாண்டட் டு see your faces.
எல்லாரும் உங்களுடைய முகங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிக்க முடியுமா? பிளஸ்லின், ஜெரின், கிருபாராணி, ரேகா, விஷாகா. ஓகே, if you guys are comfortable, you guys can switch on. இல்லாட்டி நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு சாட்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம், தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ பிளஸ்லின், ஜெரின், தேங்க்யூ சோ மச். சரி, ஓகே, எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வார்த்தைகளுக்குள்ளாக, ஆண்டவரோட வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போலாம். சரியா? நான் உங்ககிட்ட வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய லைஃப்ல வந்துட்டு நான் உங்களை போல வந்துட்டு ஒரு டீனேஜ்ல இருக்கும் போது, நான் ஒரு கேம்ப்ல இருக்கும் போது வந்துட்டு கர்த்தர் என்னோட பேசின வார்த்தைகள், என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு கர்த்தருடைய நாமத்துல வந்துட்டு ஆண்டவர் என்னை வழி நடத்துறதுக்கு இந்த வார்த்தைகளை கடைபிடித்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இது ரீசெண்டா கூட நான் வந்துட்டு ஒரு டீன்ஸ் மீட்டிங்ல வந்துட்டு ஷேர் பண்ணபடி கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. அந்த காரியத்தை தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். சின்ஸ் நீங்க எல்லாருமே வந்துட்டு டீனேஜ் அண்ட் யூத்தா இருக்கிறனால வந்துட்டு உங்ககிட்ட இந்த காரியங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். ஒரே நிமிஷம், உங்களுக்கு நான் வந்துட்டு என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல தம்பி. இல்லைங்களாக்கா? அது ஒரே நிமிஷம்க்கா. சரி, நோ வரிஸ். நான் உங்களுக்கு வந்து அப்படியே இது பண்றேன். நான் உங்களுக்கு முடிஞ்ச வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். கடைசியா அந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் உங்ககிட்ட ஒரு 10 காரியங்களை குறிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க மத்தியில வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காட்லி லைஃப். கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் வந்துட்டு ஐ ரியலி வாண்டட் டு லிவ் அ காட்லி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்க? எனக்கு என்னோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு பரிசுத்தமான கர்த்தருக்குள்ள இருக்கிறதான வாழ்க்கை தாங்க நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்ம எல்லாருமே வந்துட்டு அப்படிதான் விரும்புவோம்ல. நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ஒரு காட்லி லைஃபா இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. இதுல முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் நான் சொல்ற வசனத்தை எடுத்து வாசிங்க. முதலாவது சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதை யாராச்சும் ஒருத்தர் எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமேன். ஆமேன். ஃபர்ஸ்ட் விஷயம், டைம் வித் காட். என்னைக்குமே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய காலையில தூங்கி எழுந்ததும் ஸ்டார்ட் யுவர் டே வித் ஹிம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இந்த மார்னிங் லார்ட் யூ ஹியர் மை வாய்ஸ். காலையில எழுந்ததுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரையாரிட்டைசேஷன். நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டைசேஷன், நம்ம படுக்கையை விட்டு கண்களை விழித்து எழுந்த உடனே முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலையில தூங்கி எழுந்த மாத்திரத்திலேயே நம்மளுடைய ஜெபத்தை, நம்மளுடைய நேரத்தை வந்து கர்த்தருக்காக நம்மள செலவழிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த நாளுக்கு முழுவதுமான கிருபைகளை, அந்த நாளுக்கு முழுவதுமான சமாதானத்தை, அந்த நாள் முழுவதும் நம்மளுடைய எப்படி நம்ம செயல்படணும், நம்ம எந்த வழியில செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வழி நடத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. என்னைக்குமே ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் வித் காட். ஸ்டார்ட் யுவர் டே வித் ஹிம். சோ முதல் பாயிண்ட் இஸ் டைம். ஓகே, டைம் வித் காட். ஓகே, இரண்டாவது காரியத்துக்குள்ளாக நம்ம போவோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதை யாராச்சும் எடுத்து வாசிங்களேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமேன், ஆமேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வசனம். ஏன் அப்படின்னா நாங்க யூஸ்வலி யூஸ் டு டாக் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டியோட வந்துட்டு நம்ம வந்து பைபிள் படிச்சிருப்போம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓரளவுக்கு இருக்கும். கரெக்டா? நம்ம கேட்ட சத்தியங்களின் படி, நம்ம கேட்ட வார்த்தைகள் படி, நம்ம படிச்ச வசனங்கள் படி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கும். ஆனா மோர் வி நோ அபவுட் த ட்ரூத், ஆண்டவரோட வார்த்தைகளை, ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில விடுதலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. இப்படியாக பாருங்க, then you will know the truth and the truth will set you free. unless or until நம்ம சத்தியத்தை நம்ம அறிஞ்சிக்கலன்னு வச்சுக்கோங்க தம்பி தங்கச்சி, நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு உணர்வை நம்மளால வந்து ருசிக்க முடியாம போயிடும். என்னைக்குமே தெரிஞ்சிருக்கணும், இந்த வேர்ல்ட் ஆஃப் ஷிஃப்டிங் வேல்யூஸ், நம்மளுடைய உலகத்துல வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இததான் வேல்யூன்னு சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல இது வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கு கரெக்டா ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். ஆனா நம்மளோட வேர்ல்ட்ல வந்து அந்த வேல்யூ ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை, காட்ஸ் வேர்ட் ரிமைன்ஸ் த அல்டிமேட் ஃபவுண்டேஷன். நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பின்னணி, நம்ம வாழ்ந்து வளர்ந்த விதங்கள், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அஸ்திபாரமா இருக்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாப்புலரான ஒப்பீனியனை நினைச்சோ எப்பயுமே நம்மள வந்து என்னைக்குமே நம்ம போக கூடாது. ஐயோ அந்த பர்சன் வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ சொல்றது வந்துட்டு பயங்கரமா இருக்கே, இந்த இன்ஃப்ளூயன்ஸ சொல்றது பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்ல நிறைய தருணங்கள்ல, நிறைய நேரங்கள்ல இந்த வாலிப பிரயாணத்துல வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்சஸ தான் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல. பட் ஆனா ஆண்டவருடைய வேதம் இப்படியாக சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை ஹாஸ் டு பி அவர் இன்ஃப்ளூயன்சிங் திங். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கிறாரு. then you will know the truth and the truth will set you free அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் இப்படியாக சொல்லுது. ஓகே, முதலாவது டைம் வித் காட். நம்மளுடைய நேரங்களை, அவங்களுடைய நேரங்களை ஆண்டவருக்கு என்று நீங்கள் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, நம்ம செலவழிக்கணும்ட்டு. இரண்டாவது காரியம் சத்தியத்தை, live by truth not trends. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்வேஸ் live by truth. ஏது உண்மையோ, ஏது சத்தியமோ, ஏது வேதம் சொல்லுதோ, ட்ரெண்ட் என்ன வேணாலும் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்னும் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், உலக ட்ரெண்ட் என்ன வேணாலும் சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனா வேதம் தான் சத்தியத்தை சொல்லுது. we always have to choose the path of live by truth. சத்தியத்தை தெரிஞ்சு சத்தியத்தை படி வாழ்றவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. மூன்றாவது ஒரு காரியத்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ். டைம் வித் காட், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, டைம் வித் காட். ரெண்டாவது ட்ரூத், மூன்றாவது காரியம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தாட்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராச்சும் ஒருத்தர் எடுத்து படிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளையோ, அன்பு உள்ளவைகள் எவைகளையோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளையோ, புண்ணியமும் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாருங்க அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, காட் யோர் மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோர் தாட்ஸ் டிக்டேட் யோர் ஆக்ஷன்ஸ். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்மளுடைய செயல்கள் எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்தே இருக்கும்.
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில நேரங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் நீங்க சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படியே பயங்கர ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ் பயங்கர ஹாப்பியா இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, இரிட்டேட்டடா, டென்ஷனா இருப்போம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் அதை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதான் இப்படியாக சொல்லுது, யுவர் தாட்ஸ் டிக்டேட் யுவர் ஆக்ஷன்ஸ். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, fill your mind with things that are pure, admirable and honorable. எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த வார்த்தைகள் எதெல்லாம் உண்மையுள்ளவைகளோ, எதெல்லாம் ஒழுக்கம் உள்ளவைகளோ, எதெல்லாம் நீதி உள்ளவைகளோ, எதெல்லாம் கற்புள்ளவைகளோ, எதெல்லாம் அன்புள்ளவைகளோ, எதெல்லாம் நற்கீர்த்தி உள்ளவைகளோ, எதெல்லாம் புண்ணியமோ, எதெல்லாம் புகழோ, அதெல்லாம் தான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது வேத வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, நம்ம வாட் வி திங்க் தோ வி பிகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, உலகத்துல கூட அழகான ஒரு கூற்று இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு சேயிங் இருக்குல்ல. இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. அது வசனத்துல இருந்து வந்த ஒரு காரியம் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன விதைய விதைக்கிறோமோ நம்ம இருதயத்துல, அததான் நம்ம அறுவடை செய்வோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாடும் நம்ம ஜெபிப்போமா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது, இன்னைக்கு நான் காலேஜுக்கு போகும்போது, இன்னைக்கு நான் இந்த உலகத்துக்குள்ளாக நான் கடந்து போகும்போது, ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பாரு. எல்லாம் பாசிட்டிவ். உங்களோட வீட்டார பத்தி பாசிட்டிவ், உங்களுடைய நண்பர்களை பத்தி பாசிட்டிவ், யார பத்தினாலும் பாசிட்டிவா நம்மளோட மைண்ட வச்சிருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எந்த விதமான என்ன சொல்லட்டும், நல்லவைகள் இல்லாதவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி இல்லாதவைகள் எவைகளோ, அவைகளை நோக்கி நம்மளோட எண்ணங்களை செலுத்தாம நம்மளோட மைண்டை எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளோட தாட்ஸ் எப்பயுமே காட் பண்ணிக்கணும். என்னைக்குமே ஒரு ஒரு அரணை போல நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளுடைய கண்டிப்பா பிசாசு சில பேட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவான். அதுக்காக தான் ஆண்டோட வார்த்தைகள் சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா, த மோர் வி இன்டேக் இன்புட் இது அதிகமா இருந்தா அவுட்புட் ஆப்வியஸா நல்லவைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஓகேவா? அடுத்த காரியம், அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? முதலாவது டைம் வித் காட், ரெண்டாவது ட்ரூத், கரெக்டா? மூன்றாவது காரியம் தாட்ஸ். அப்ப நான்காவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வேதவசனம் இப்படியாக சொல்லுது, ஸ்பீக் லைஃப் நாட் ஹர்ட். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட நேரம் செலவழிச்சிட்டோம், ஓகே, உண்மையை மட்டும் தான் பேசுறோம், சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம், சத்தியத்தை எல்லாம் பைபிள் எல்லாம் நல்லா படிச்சுக்கிறோம், ஆண்டவரோட எந்திரிச்சிட்டோம், ஜோம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சு சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டோம், நல்லதையே யோசிக்கிறோம், ஏன்னா நம்ம மைண்ட்ல வசனம் தான் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னத்தை பேசணும், நம்ம என்னத்தை பேசுவோம், நம்ம எப்படி பேசணும்னு வேதம் சொல்லுது அடுத்தபடியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பீக் லைஃப் நாட் ஹர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு எப்படி பவர் இருக்கோ, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அதே போல பவர் இருக்கு. அவர் வேர்ட்ஸ் have the power to create or destroy. I really want you guys to choose to be an encourager. See, நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னத்தை பேசுறோம். ஆண்டவர் பார்த்திருக்கீங்களா? ஆதியாகமம் 1 அதிகாரத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையால சொல்லி 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 சிருஷ்டித்தார். பூமி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, கரெக்டா? ஆண்டவர் சொல்லி சிருஷ்டித்தார், கரெக்டா? அதே போல அப்ப அந்த வார்த்தைய ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர் ஸ்தாபிச்சிருக்கிறார். நம்ம என்ன பேசுறோமோ அது நம்மளோட லைஃப்ல நடக்கும். நம்ம எப்பவுமே we have to speak life. நம்ம பேசுற காரியங்கள் எப்பவுமே ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்ம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கேதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள். ஆமென். See, கெட்ட வார்த்தை doesn't mean ஐயோ அண்ணே நான் எதுவும் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டேன் உலக பிரகாரம். இட்ஸ் நாட் லைக் தட். கெட்ட வார்த்தை which is not at all appropriate, not at all supposed to talk, which is called as கெட்ட வார்த்தை. எதெல்லாம் பேசக்கூடாதோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதோ, நெகட்டிவா பேசுறது, அவ்விசுவாசமா பேசுறது, காயப்படுத்தி எல்லா காரியங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே ஸ்பீக் ஒன்லி வாட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பில்டிங் அதர்ஸ்.
என்னைக்குமே நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க சொல்றாங்க, சரி எனக்கு வந்துட்டு இது என்னன்னே தெரியலடா, எனக்கு இந்த எக்ஸாம் எனக்கு படிக்கவே முடியல, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த காரியத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு. இன் ஜெனரல் நம்மளோட நேச்சர் எப்படி இருக்கும், லைக் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி இருக்கும், நம்ம வந்து கிண்டல் அடிச்சுட்டு கலாய்ச்சிக்கிட்டு இல்ல கைண்ட் ஆஃப் அந்த மாதிரிதான் இருக்கும்ல. இட் மே ஹர்ட் தம், இல்ல அது அவங்கள வந்துட்டு ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்காதுல, ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காதுல, டிஸ்ட்ரக்டிவா இருக்கும்ல சில நேரங்கள்ல. கரெக்டா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, ஸ்பீக் ஒன்லி வாட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பில்டிங் அதர்ஸ். நம்ம பேசுற காரியங்கள் மத்தவங்களை வந்து கட்டி எழுப்பும்படியான காரியங்களை தான் நம்ம பேசணும் வேதம் சொல்லுது. நம்மளுடைய இருதயத்தை நம்மளே சோர்ந்து தெரியணும். லெட் யுவர் வேர்ட்ஸ் ரெஃப்ளெக்ட் அ ஹார்ட் ஃபுல் ஆஃப் கிரேஸ். நம்ம வார்த்தைகள் ஒண்ணு வந்துட்டு கிரேஸ்ஃபுல்லா இருக்கா, ஆண்டவருடைய கிருபையை சுமந்து செல்லுதா? என்ஷூர் யுவர் டாக் பெனிஃபிட்ஸ் தோஸ் ஹூ லிசன். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படி இருக்கா? இல்ல யோசிச்சு பாருங்க, நம்மளே யோசிச்சு பார்ப்போம். மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கா? மத்தவங்களுக்கு வந்துட்டு அப்படி கிருபை அளிக்கிற மாதிரி இருக்கா? மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கா? அப்படியாகதான் வேதம் சொல்லுது. Do not let any unwholesome talk come out of your mouths, but only what is helpful for building others up according to their needs, that it may benefit those who listen. கரெக்டா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாம வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படி பேசுங்கள். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் தம்பி தங்கச்சி மத்தவங்களுக்கு பிரயோஜனம் அடுப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஓகே, சூப்பர். கரெக்டா? நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? காலையில எழுந்தது முதலாவது டைம் வித் காட், ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறத பார்த்தோம். கரெக்டா? நம்மளோட தேவ வந்துட்டு கர்த்தருக்குள்ளதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? ட்ரூத். லிவ் பை ட்ரூத், நாட் பை ட்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரெண்ட்ஸ் படி வாழக்கூடாது, ட்ரூத் படி, சத்தியத்தை படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? தாட்ஸ், எண்ணங்களை பத்தி பார்த்தோம். கரெக்டா? நம்மளுடைய எண்ணங்களை we have to guard our mind. நம்மளுடைய எண்ணங்களை எப்பயுமே நம்ம காட் நல்ல ஒரு அரணான கோட்டைக்குள்ள நம்ம மூடி மறைச்சு நல்லா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நான்காவது காரியம் டாக். ஸ்பீக் லைஃப், நாட் ஹர்ட். எப்பவுமே ஆக்கப்பூர்வமா தான் பேசணும், அழிவுபூர்வமா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, ஓகே. ஆறாவது காரியம், ஓகே, ஆண்டு வந்து இந்த காரியங்கள் சொல்றாரு நம்மளுடைய தாளந்துகளை குறித்து, டேலண்ட்ஸ். வேதவசனம் இப்படியாக சொல்லுது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராச்சும் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அவனவன் பெற்ற வார்த்தையின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமேன். ஆமேன். வண்டர்ஃபுல் இல்ல? யூஸ் யூர் கிஃப்ட்ஸ் ஃபார் காட். ஆண்டவர் நானும் சின்ன வயசுல எல்லாம் சம்டைம்ஸ் வெரி ரேரா நான் நினைச்சது உண்டு, நமக்கு என்ன கிஃப்ட் ஆண்டவர், எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. சம்டைம்ஸ் வி மைட் திங்க், இல்ல நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்மளுடைய தாளந்துகளை நம்ம அறியாம இருப்போம். நமக்கு எதுவுமே கிஃப்டே இல்லைன்னு நினைச்சு நம்மளே ஏமாத்திட்டுலாம் இருந்திருப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது, அவன் சம்டைம்ஸ் நம்ம இதுவும் பண்ணுவோம், அவன் நல்லா பாடுறானே, இவன் நல்லா வந்துட்டு இந்த விஷயத்துல, இந்த சப்ஜெக்ட் இதுல வந்து பயங்கர டேலண்டடா இருக்காங்களே, இந்த காரியத்துல இவங்க இந்த காரியத்துல பயங்கர டேலண்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட காரியத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுது, அவன் பெற்ற வரத்தின் படியே. சோ இட் டைரக்ட்லி இண்டிகேட்டிங் எல்லாருக்கும் வர ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நோ ஒன் இஸ் லெஃப்ட் அவுட் வித்அவுட் டேலண்ட்ஸ். யாருமே இங்க தாளந்துகள் இல்லாம இந்த உலகத்துல ஆண்டவர் படைக்கவே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும், நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன தாளந்தோ அந்த தாளந்தை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல வந்துட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யூஸ் யுவர் கிஃப்ட்ஸ் ஃபார் காட். எவ்ரி ஸ்கில் யூ பொசஸ் இஸ் a gift from the creator. எந்த ஒரு தாளந்தா இருந்தாலும், அது மியூசிக்கா இருக்கலாம், சிங்கிங்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், கிராஃப்டா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஸ்பீச்சா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த தாளந்துகளை நீங்க கர்த்தருக்காக நீங்க இது பண்ணும் போது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அது ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதமா உங்களுக்கு பயன்படுத்தி தருவார். யூஸ் யுவர் கிஃப்ட் ஃபார் காட். அதான் வேதம் சொல்லுது, அவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஓகே,
உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கர்த்தருக்காக செலவழிப்பீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துங்களை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நான் அறிந்து கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபைகளை பாராட்டுங்கப்பா. ஒருவேளை நான் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணாம இருந்தா, அப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் இன்னமும் வந்துட்டு உமக்காக அதை நான் யூஸ் பண்ணாம இருந்தா, அதை நான் உமக்காக யூஸ் பண்றதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? டைம் வித் காட். செகண்ட், ட்ரூத். மூன்றாவது, தாட்ஸ். நான்காவது, டாக். ஐந்தாவது, டேலண்ட்ஸ். ஆறாவது, மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராச்சும் இடத்துல எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒன்னு கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் வசனம் 13வது வசனங்கம்மா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமேன். ஆமேன். See, such a wonderful verse இல்ல? நாம நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு சோதனை வருது? நான் என்ன பண்ணேன்? சண்டே ஆனா நல்லா சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டர்கள் கொடுக்குற மெசேஜை நான் நல்லா கேட்கிறேன். ஆனா திரும்ப இந்த ஸ்கூலுக்கோ இந்த காலேஜுக்கோ போனேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு சோதனை வருது. இல்ல, நிறைய நேரங்கள்ல நானும் என்னுடைய சின்ன வயசுல நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நான் யோசிச்சது உண்டு. என்னதான் பண்றது? இதுக்கு என்னதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். சே நோ அண்ட் ரன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, சே நோ அண்ட் ரன். அவ்வளவுதான். நோ சொல்லி நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். அந்த இடத்துல இருக்கவே கூடாது. நல்ல ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நெவர் ட்ராப்டு. நம்ம யாருமே, இங்க இருக்கிற யாருமே எந்த ஒரு சோதனையிலையும் எந்த ஒரு காரியத்துல நம்ம சிக்கி தவிக்கிறதே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, God always provide an exit strategy when temptations comes your way. சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போதெல்லாம் ஆண்டவர் தப்பிச்செல்ல ஒரு வழியையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்மளே ஏமாத்திட்டு கிடப்போம். ஐயோ, எனக்கு இதுல தப்பிக்கிறதுக்கே வழி இல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப ட்ரை பண்றேன் ஏசப்பா, ஆனா என்னால இதுல தப்பிக்கவே முடியல ஆண்டவரே. நெவர் எவர். No temptation has overtaken you except what is common to mankind. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற எந்த சோதனையும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். கரெக்டா? உங்கள் திராணிக்கு மேலாக, அதுலயும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திராணி இருக்கும். நான் வந்துட்டு சம்டைம்ஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே டு காட், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏசப்பா எனக்கு வந்து இதுக்கு மேல முடியாது ஏசப்பா. உண்மையாலுமே வந்து நான் நிஜமா சொல்லட்டுமா, லைக் அதுக்கு மேல ஆண்டவர் என்ன வாழ்க்கையில சோதிச்சதே கிடையாது. அவருக்கு தெரியும் என்னோட லிமிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல வந்துட்டு லைக் ஐ வில் ப்ரோக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். அதே போல ஆண்டவருக்கு உங்களை பத்தி தெரியும். ஐயோ, என்னோட மகன் வந்துட்டு, என்னோட மகளுக்கு இதுக்கு மேல வந்துட்டு முடியாது, திஸ் இஸ் அவர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். புரியுது நான் சொல்றது? உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், அவர் இடமே கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு ஸ்பேஸையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாரு. நம்ம பிசாசு நம்மள சோதிக்கும் போது ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றவாரு? எண்டு கார்டு போட்டுருவாரு. அதுக்கு மேல நம்மளுக்கு அப்படி ஒரு சோதனைக்கான சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம பக்கம். அவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டோம், லைக் இப்ப நம்ம சிஎஸ்கேவா இருந்தா ஆண்டவர் சிஎஸ்கே, நம்ம ஆர்சிபியா இருந்தா ஆண்டவர் ஆர்சிபி. ஆண்டவர் நம்ம பக்கம், அவரு நம்ம சைடு, நம்ம கேப்டன். அவரு நம்மள தோத்து போறதுக்கு அவர் ஒரு நாள் அவர் இடம் கொடுக்கவே மாட்டாரு. He always wanted us to win the battle. நம்ம இந்த போர்ல, நம்ம இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்பார். ஆனா என்ன விரும்பாரு? சும்மாவே ஆடாம உட்காந்து ஜெயிக்கணும்ன்றது நல்லா இருக்குமா? நல்லா நீங்க பேட்டிங் பவுலிங் இறங்கி பிசாசு எவ்வளவு பால்ஸ் போட்டாலும் நல்லா என்ன பண்ணும், சிக்ஸரு போருமா அடிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புவாரு. கரெக்டா? சோதனையை தாங்கத்தக்க, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார். சரி, நல்ல வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. போக்கையும் ஆண்டவர் உண்டாக்கிடுவார்.
அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டோன்ட் வரி, ஆண்டவரே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நாம போய் வழி தட்ட தேவையில்ல. ஆண்டவரே எனக்கு ஒரு வழி எனக்கு இல்லையே, எனக்கு இதுக்கு என்ன பண்ண, ஆண்டவரே ஒரு வழி வகுத்து கொடுத்துருவாரு. இந்தா சரி ஓகே, இப்படி ஒரு சோதனை வருதா, டோன்ட் வரி, இந்த வழியில போ, யூ கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் தட். இதுக்கு இன்னும் பெட்டர் அண்ட் பெஸ்ட் வே, ஒரு சோதனை வருது அப்படின்னா ஆவியான நம்மளுக்கு ஆல்ரெடி உணர்த்திடுவாரு. அந்த இடத்துல நம்ம தரிச்சே இருக்க கூடாது. we have to say no and we have to run. அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? டைம் வித் காட், ட்ரூத், தாட்ஸ், டாக், டேலண்ட்ஸ், டெம்டேஷன். அடுத்த காரியம், அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிமனியா இருக்கணும். லெட் யுவர் லைஃப் ஷைன். கதை வேதம் சொல்லுது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாராச்சும் எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். ஆமென். சரி, நீங்க நிகழ்ச்சி நோட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். நான் என்னோட லைஃப்ல வந்துட்டு நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய சிச்சுவேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நானு. நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம போய் the way we talk, நம்ம பேசுறது, நம்மள பார்த்தாலே சொல்லுவாங்க. சில பேர் கேட்பாங்கல்ல, நீங்க வந்துட்டு யாரு, கிறிஸ்டியனா நீங்க அப்படின்னு நம்மள பார்த்ததுமே சொல்லிடுவாங்க. ஏன்? நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய பேச்சின் விதம், நம்மளுடைய நடக்கைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு டெஸ்டிமனியலா இருக்கும். ஆண்டவரோட பிள்ளைகளுக்கே அதுதான் இருக்கிறதுலே ஒரு சூப்பர் பவர் நான் நினைக்கிறேன் நானு. இல்ல, லெட் யுவர் லைஃப் ஷைன். யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் த லவுடஸ்ட் காஸ்பல் many people will ever read. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பேசுறத கொண்டு இல்ல, நம்மளுடைய செய்கைகளை கொண்டுதான் நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை கொண்டு ஆண்டவருடைய நாம மகிமைக்கிட்டு ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளுவாங்க. So I really want you to live in a way that points people to the Father. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய செய்கைகள் மற்றவர்கள கர்த்தருக்கு நேரா வழி நடத்துற மாதிரி இருக்கணுமே தவிர, ஐயோ அப்பா இவனா, இவங்களை பார்த்து இவங்களே எப்படி இருக்கிறாங்க, இவங்க சாமி எப்படி இருப்பாரோ, இவங்க கும்பிடுற தெய்வத்தை நோக்கி நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. கரெக்டா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? இட் ஹாஸ் டு பி a testimonial one. Let your life shine அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. சரி, நம்ம வேகமா கடந்து போவோம். சின்ன ரீகால். டைம் வித் காட், ட்ரூத், தாட்ஸ், டாக், டேலண்ட்ஸ், டெம்டேஷன், டெஸ்டிமனி. அண்ட் அடுத்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அநேகருக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. டீம், ஐ மீன் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொல்றதுக்கு முன்னாடி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருவோம். ஓகேவா? பைபிள் எடுத்து நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராச்சும் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஆமென். வெரி சிம்பிள் இல்ல? நம்ம நிறைய நேரங்கள்ல ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் லைக் இட் டசன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன். பட் ஐ ரியலி wanted to tell you, choose godly friends. உங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கண்ணை மூடி ஒரு செகண்ட் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு உலக பிரகாரமா ஒரு சேயிங் இருக்கும், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேனா, அப்படி ஒரு சேயிங் இருக்கும். கரெக்டா? நம்மளோட ஃப்ரெண்ட் எப்படியோ நம்ம எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட் அப்படிதான் இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட் எப்படியோ நம்ம அப்படிதான் இருப்போம். அதனாலதான் ஐ ரியலி வாண்டட் டு டெல் யூ, சூஸ் காட்லி ஃப்ரெண்ட்ஸ். வேதம் அப்படியாக சொல்லுது. The people you surround yourself with will determine the direction of your life. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி யார் இருக்கிறாங்க? நம்மள see, I'm not only telling about like friends is all about like ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் சொல்லல. எல்லாருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட நபர்கள் நம்ம சுத்தி வச்சுக்கணும் அப்படின்னா, நல்லவைகளை யோசிச்சு, நல்லவைகளை பேசி, நல்லவைகளை சிந்திச்சு, பாசிட்டிவானவைகளை பேசி, கர்த்தரை பற்றி பேசி, இப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கும் போது
நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். வாக் வித் தோஸ் ஹூ லீட் யூ க்ளோசர் டு ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள கர்த்தருக்கு நேரா வழி நடத்தி செல்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில பக்கத்துல வச்சுக்கணுமே தவிர மத்தவங்கள எல்லாம் யோசிக்காம அவங்க எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி எறிங்க ஆண்டவருக்காக. நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்குலாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. என்னோட பேரு ஜானத்தனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு வெரி மச் அட்டாச் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சின்ஸ் அவங்களுடைய வழிகள் வந்து என்னை ஆண்டவருக்கு நேரா வழி நடத்தி செல்ற மாதிரி இருக்காது. ஈவன் தோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஆண்டவர் விட்டு வழி விலகி செய்யற மாதிரி இருக்கும். இட் மைட் பி வெரி ஹார்ட். ஆனா நான் நினைச்சேன் எனக்கு ஆண்டவரா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு வரும்போது ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய நபர்களோட வாழ்க்கையில தவிர்த்திருக்கேன் நானு. என்னைக்குமே வந்துட்டு வாக் வித் த வைஸ் அண்ட் பிகம் வைஸ். யாரு கூட நம்ம இருக்கிறோமோ ஞானியோட சஞ்சரிச்சா ஞானியாவும், இல்ல மூடனோட என்ன சொல்லிட்டோம் சஞ்சரிச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு மூடனாவும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வாக் வித் வைஸ் அண்ட் பிகம் வைஸ் ஃபார் a companion of fools suffer harm. பாருங்க இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல பாருங்க மூடனுக்கு தோழனும் தமிழ்லயும் ரொம்ப அழகா இன்டர்பிரேஷன் இருக்கு. நாசம் அடைவான். தமிழ்ல யோசிச்சு பாருங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஒரு கர்ஸ் இல்ல. அப்படிப்பட்ட நபர்களோட நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையே எப்படி ஆயிடும்னா நாசம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய தீங்கு நடக்கும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தயவு செய்து தம்பி தங்கச்சி இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில அப்பா அப்பா உண்மைய விட்டு பிரிக்கிற எந்த ஒரு நண்பர்களும் எந்த ஒரு நபர்களும் அது யாரா வேணாலும் இருக்கலாம் தகப்பனே. அது எப்பேற்பட்ட நபரா இருக்கலாம். அப்படியே எனக்கு அப்படியே பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட் பர்சனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் வேண்டாம் தகப்பனே. இன்னைக்கு நான் இந்த நேரத்துல ஒரு முடிவெடுக்கிறேன். என்ன உம்மை விட்டு பிரிக்கிற அன்பை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு உறவுகளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆமென். ஓகே, திரும்ப சொல்றேன் பாருங்க. டைம் வித் காட், ட்ரூத், தாட்ஸ், டாக், டேலண்ட்ஸ், டெம்டேஷன், டெஸ்டிமனி, டீம். 9வது காரியம் லாஸ்ட் பிஃபோர் தேங்க்ஃபுல்னஸ். சரி, நானே படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வெரி சிம்பிள். வெரி 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 சிம்பிள். எப்ப பார்த்தாலும் நீங்க பாத்திருக்கீங்களா சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்ல இது இல்ல, என் வாழ்க்கையில அது இல்ல இது இல்ல, நான் அது பண்ணாலும் இப்படியாவது இது பண்ணாலும் இப்படியாவது, எனக்கு மட்டும் இப்படி, அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான், உன்கிட்ட அது இருக்குது உன்கிட்ட இது இருக்குது என்கிட்ட எதுவும் இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் பாருங்களேன் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. உண்மையாலுமே நான் சொல்றேன் நானு. சின்ன 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 காரியங்களையும் பி கிரேட்ஃபுல் ஆல்வேஸ் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. கிவ் தேங்க் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எவ்வளவு அழகா சொல்லி இருக்குது பாருங்க ஆண்டவருடைய வேத வசனம் பாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் செய்வது இயேசுக்குள்ள உங்களுக்கு தமிழை விட இங்கிலீஷ்ல பாருங்க ரொம்ப அழகா இருக்குது. கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். நீங்க யோசிச்சு நீங்க சொல்லலாம், ஆனா எப்படின்னா எனக்கு வந்து நான் இப்ப வந்து பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன், எப்படின்னா என்னால வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ல முடியும்? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா கஷ்டங்களிலும் எல்லா கவலைகளிலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல வேலைப்பா, எனக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். நான் சொல்லட்டுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு யோசிச்சு பாருங்களேன். மேபி நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளான் வந்து நம்ம கண்ணு கெட்டுற தொலைவுல தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெலிகாப்டர் வியூ. ஆண்டவர் இன்னைக்கு மட்டும் யோசிக்க மாட்டார், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், இன்னும் 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம். அதனால சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து அது புரிதல் நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். இது ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில இது நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு இது நடக்கல, எனக்கு ஏன் இது தடைப்பட்டு போச்சு, நான் விரும்பின காரியம் எனக்கு ஏன் நடக்கல, இப்படி நம்ம யோசிக்கலாம். கரெக்டா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அப்படி நினைக்காதீங்க தம்பி தங்கச்சி. Be always gratitude. Be always thankful in all circumstances. For this is God's will for you in Christ Jesus. இது ஆண்டவருடைய சித்தமான நம்மளோட வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட கிராட்டிடியூட், அப்படிப்பட்ட நன்றி உணர்வு தான். Gratitude shifts your focus from what you lack to how much God has provided.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன். Gratitude shifts your focus from what you lack to how much God has provided. நம்ம ஐயோ எனக்கு இந்த காரியத்துல எனக்கு குறைவா இருக்குது, எனக்கு பண பற்றாக்குறை, எனக்கு ஞான பற்றாக்குறை, எனக்கு தாளந்துகள்ல பற்றாக்குறை, எனக்கு ஏதோச்சும் ஒரு பற்றாக்குறைன்ட்டு இல்லாம ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இந்த இவ்வளவு தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஜீவனையும் ஆயுஸ் நாட்களையும் இவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் என்ன அவரோட பிள்ளையா தெரிந்து கொண்டாரு, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும்படி, எனக்கு இன்னைக்கு சாப்பிடும்படி எனக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸை கொடுத்திருக்கிறாரு. இப்படி we have to be gratitude. அந்த கிராட்டிடியூட் தான் நம்மளுடைய போக்கஸ் எப்படி திருப்புமாமா, ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஐயோ இவ்வளவு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அப்படின்றத வாழ்க்கையே ஆண்டவர் கொடுத்து நம்மளுக்கு கிருபல்ல, அதை நோக்கி நம்மள இது பண்ணுமா. இட் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் எகெயின்ஸ்ட் டிஸ்கண்டென்ட். இதுதான் அப்படி நம்ம நினைக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராட்டிடியூட் நன்றி உணர்வோட நினைக்கிற நினைவுதான் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனா. எதுக்கு? எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. டிஸ்கண்டென்ட், எகெயின்ஸ்ட் டிஸ்கண்டென்ட். அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு எதுவுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு புலம்புறதுக்கு பதிலா எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னா இதோட ஆண்டவர் பன்மடங்கா நம்மளுக்கு ஆசீர்வச்சிருவாராமா. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஓகே, ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல், பி கிரேட்ஃபுல் ஆல்வேஸ். அண்ட் கடைசியாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், ட்ரஸ்ட் இன் காட். ட்ரஸ்ட் இன் காட். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். டிபெண்ட் ஃபுல்லி ஆன் ஹிம். கர்த்தருடைய சன்னிதானத்துல முழுவதுமா நம்மள சமர்ப்பிச்சிடும். ஆண்டவரே, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய ஞானத்தை கொண்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், எனக்கே அவ்வளவு அறிவு இருக்குது, எனக்கே இவ்வளவு இருக்குது. அவர் அன்றி ஒரு அணுவும் அசையாது. Do not rely on your own limited perspective. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்? ஒரு 4 ஆங்கிள் தான் யோசிப்போம். இதை இப்படி பண்ணா அப்படி, அப்படி போட்டா இப்படி. ஆனா ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குமாமா? அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்கிறவராமா. அவருடைய இதே வேற. God sees the whole map. நான் சொன்ன பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படின்னா அவர் ஹோல் மேப்ப பாக்குறாரு. கைடன்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலத்தை அவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he will make your path straight. வேதவசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் மேல உங்களுடைய முழு இருதயத்தோடு முழுவதுமா என்ன பண்ணிடுங்க, நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேல சாயா முழுவதும் அவர் சார்ந்துடுங்க. கம்ப்ளீட்டா சரணடைஞ்சிடணும். நம்ம எல்லா இதுலயும் we have to acknowledge him. அவர் நம்மளுடைய பாதைகளை நேராக்குவார். He will make your path straight அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஓகே, இன்னைக்கு நம்ம கேட்ட வசனத்தை இதப்படி நடந்துக்கோமா. முதலாவது காரியம், டைம் வித் காட், ஸ்டார்ட் யுவர் டே வித் ஹிம். ஓகே, இரண்டாவது ட்ரூத், லிவ் பை ட்ரூத் நாட் பை ட்ரெண்ட்ஸ். மூன்றாவது தாட்ஸ், காட் யுவர் மைண்ட். நான்காவது டாக், ஸ்பீக் லைஃப் நாட் ஹர்ட். ஐந்தாவது காரியம் டேலண்ட்ஸ், யூஸ் யுவர் கிஃப்ட் ஃபார் காட். ஆறாவது காரியம் டெம்ப்டேஷன், சோ சே நோ அண்ட் ரன். அடுத்த காரியம், ஏழாவது காரியம் டெஸ்டிமனி, லெட் யுவர் லைஃப் ஷைன். எட்டாவது காரியம் டீம், ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் ஒன்லி காட்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்பதாவது காரியம் தேங்க்ஃபுல்னஸ், பி கிரேட்ஃபுல் ஆல்வேஸ். பத்தாவது காரியம் ட்ரஸ்ட் இன் காட், டிபெண்ட் ஃபுல்லி ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆமேன். பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 10 காரியங்கள் இல்ல, 10 T's for teens. ஓகே, இதை முடிஞ்சா பீப்பட்டி நான் அக்காக்கு ஷேர் பண்றேன், உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். இந்த 10 காரியங்களை உங்களோட வாழ்க்கை நீங்க டெய்லி எடுத்து பாருங்க. இந்த 10 காரியங்களை உங்களோட வாழ்க்கை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ, your life will be a successful life for sure. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வாதமான நிலைமையில ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஓகேவா? நம்ம கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போமா. ஆண்டவரே,
உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் தாமே தகப்பனே, அப்பா இன்று பேசின வார்த்தைகளின்படி தகப்பனே, அப்பா பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளின்படி தகப்பனே, அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் இதோ தகப்பனே, அப்பா உம்மை ட்ரஸ்ட் பண்ணி எப்பொழுது இருக்கிறதுக்கு தகப்பனே, அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே, அப்பா எங்களுடைய காலையில முதலாவது நேரத்தை அப்பா நாங்கள் எப்பொழுது எங்களுடைய எல்லா நேரங்களிலும் அப்பா நாங்கள் உமக்கென்று நாங்கள் நேரங்களை செலவழிக்க, அப்பா எங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் தகப்பனே உண்மைகள் மட்டும் இது பண்றதுக்கு, அப்பா நாங்கள் ட்ரூத் படி வாழ்றதுக்கு, அப்பா அந்த உலகத்துல இருக்க ட்ரெண்ட்ஸ் படி வாழாமல் தகப்பனே, அப்பா எப்பொழுது எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே நாங்கள் காட் பண்ணி ஆண்டவரே நாங்கள் பேசுற வார்த்தைகள் ஆண்டவரே உயிருள்ளதாயும் ஆண்டவரே கட்டி எடுப்பும் மன்னமாவும் கட்டவிழ்க்கும்படி இல்லாமல் தகப்பனே, அப்பா எங்களுடைய தாளந்துகளை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று பிரயோஜனமாய் பயன்படுத்தும்படி தகப்பனே, அப்பா ஆண்டவரே சோதனைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் நோ சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி செல்ல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே பிறருக்கு சாட்சியாய் ஆண்டவரே வாழ, அப்பா நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே அப்பா காட்லி ஃப்ரெண்ட்ஸ அப்பா கர்த்தர் எங்களுக்கு நாங்க எப்பொழுதும் சூழ்ந்து இருக்க தகப்பனே, அப்பா எப்பொழுதும் நாங்கள் நன்றி உணர்வோடு தகப்பனே உம்மில் நாங்கள் கம்ப்ளீட்லி டிபெண்டா இருக்கிறது கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே. அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை கர்த்தர் தாமே தகப்பனே ஆசீர்வதித்து தகப்பனே, அப்பா ஆண்டவரே அடுத்து வர நாட்கள் ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, உமக்காய் சுடர் விட கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. மீதியான பொழுது மட்டும் கர்த்தருடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களோட கூட வந்து காத்து வழிநடத்த ரட்சித்துள்ள வேண்டுமாய் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி கேட்கொள்கிறோம் தகப்பனே. ஆமென்.